அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேரட் ஹல்வா செய்வோமா? முதல்ல பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்துட்டு அதோட வந்து 5, 6 வந்து கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சாப் பண்ணாமல் உடச்சி தான் போட்டிருக்கேன். நீங்கள் சாப் பண்ணாலும் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட வந்து நீங்கள் 1 கப் வந்து திருவின கேரட் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்புன்னு கரெக்டாக அளந்து வச்சுக்கோங்க. அந்த கேரட்டை வந்து நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் தண்ணிலாம் வரும். அதெல்லாம் பிரிஞ்சு அதை வந்து அந்த கரண்டிட்டு நல்லா அமுக்கி விட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. கொஞ்சம் அந்த கீயோட சேர்ந்து நல்லா வெந்த அப்புறம் கொஞ்சம் கலர் மாறி கொஞ்சம் சுருங்குற அந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து பால் வந்து நீங்கள் எந்த கப்புட்டு கேரட்டை அளந்தீங்களோ அதே கப்புட்டு எவ்வளோ கேரட் எடுத்தீங்களோ அதே கப் அளவுக்கு நான் 1 கப் எடுத்தனால 1 கப் வந்து நான் பால் சேர்த்து நல்லா அதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும். அது நல்லா கொதிச்சு நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொதிக்கும் போது நல்லா சைட்லலாம் ஒட்டியிருக்கும். அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கொஞ்சம் வத்துற ஸ்டேஜ் வரும்போது அந்த டைமில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கண்டிப்பாக சால்ட் ஒரு பிஞ்ச் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு அதோட வந்து 1 கப் வந்து 1/2 கப் வந்து சீனி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப்பே எனக்கு கொஞ்சம் இனிப்பு தகட்ட தான் செஞ்சிச்சு. அதனால நீங்கள் சீனி அளவு பார்த்துட்டு சேருங்க. 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா கூட ஓகே தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்து அந்த சீனி போட்டோடனே தண்ணியாக ஆற மாதிரி இருக்கும். அது அப்படியே கொதிக்கும் போது அப்படியே வற்றும். நல்லா வற்றி கொஞ்சம் அந்த சட்டியில் ஒட்டுற மாதிரி அந்த ஸ்டேஜில் வந்து நான் லைட்டாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஒட்டுற மாதிரி ஸ்டேஜில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து திருப்பி ஒரு கீ சேர்த்து அந்த கீ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கீ வந்து எண்ணெய் பிரியும். கீ வந்து பிரியிற அந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஆஃப் பண்ணி அப்படியே வந்து பவுலுக்கு மாற்றிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாயில் போட்டோடனே டக்குன்னு உள்ளே போகிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே நீங்கள் வந்து இனிப்பு இல்லாத கோவா கிடைக்கும். பால் கோவா வந்து இனிப்பு இல்லாத கோவா கிடைக்கும். நான் இன்னைக்கு என்கிட்ட இல்லாதனால நான் அதை ஆட் பண்ணல. நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி ரெசிபிலாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.